எஸ்பிஓ டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பைமோட் ஆப் ஓப்பன் ஆகலை. ரெட் ஸ்க்ரீன் எரர் வருது. நான் அப்டேட் பண்ணிட்டேன், கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டேன், அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டேன். பட் என்னால் டெய்லி டாஸ்க் பண்ண முடியலைன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உண்மை ஒரு கச்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சர்வே அண்ட் ஒப்பீனியனுக்குள்ளே போவீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே போவீங்க. இந்த பேஜில் உங்களுக்கு கிளிக் ஹியர் இந்த மாதிரி இருக்கும். இதற்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ கிளிக் ஹியர் கொடுக்குறோம். இதுக்கு கீழே இப்போ ப்ராடக்ட் வியூ ஆகுதா, இதுக்கு கீழே பை நவ் கெட் டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்போ இதில் எனக்கு ஆப்புக்கு உள்ளே போய் ஓப்பன் ஆகணும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகாமல் நேரடியாக ரெட் ஸ்க்ரீன் தான் எனக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த ரெட் ஸ்க்ரீன் யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகும்னா, ரொம்ப பழைய மாடல் 2025 அதுக்கு முன்னாடி உள்ள டச் ஃபோன்ஸில் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லாம் உண்டு. அந்த மாதிரி ரொம்ப ஓல்டு யூஸ் பண்ணுற அந்த மாடலுக்கு ரெட் ஸ்க்ரீன் எரர் வரும். ரெண்டாவது, நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் வரும். மூன்றாவது, பைமோட்டில் ஏதாவது ஒரு ப்ராசஸிங் போய்ட்டுருக்கு, அப்டேட் ப்ராசஸ் போகுதுன்னா மூன்றாவது. இந்த 3 காரணங்களுக்கு வரும். இந்த 3 காரணங்களையுமே அப்டேட் ப்ராசஸ் போகுதுன்னா நம்ம பைமோட் ஆப்பை நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் பேருக்கு இந்த மாதிரி ரெட் ஸ்க்ரீன் எரர் வரலாம். பட் ரொம்ப ஓல்டு மாடல் தான் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக நீங்கள் வேறு ஒரு மொபைலில் பைமோட் அப்ளிகேஷனை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்தால் நீங்கள் யாரோட ஒய்ஃபை மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 3ல் ஒன்று தான். இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் கரெக்டாக இருக்குது, நான் அப்டேட் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் தான் வருது அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஓப்பன் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அதுவே நார்மல் ஆகும். நான் அதுவரை அமைதியாக இருக்க முடியாது, டெய்லி டாஸ்க் பண்ணணும். அதற்காக நம்ம என்ன பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைமோட் அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஒவ்வொரு மொபைலையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்தால் மட்டும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பைமோட் அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எரர் வரவங்களுக்காக மட்டும்தான் இது. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கிளியர் ஆகுதோ அதுக்கு பிறகு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேணாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒர்க் ஆகினதுக்கு ரீசன் உங்களுக்கு நேரடியாக வெப்சைட்டுக்குள்ளே போகும். நேரடியாக உங்களுக்கு இதில் வெப்சைட்டுக்குள்ளே போகும், அப்ளிகேஷனுக்கு போகாது. ஆனால் இப்போ நேரடியாக நமக்கு அப்ளிகேஷன் போகிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ரெட் பேஜ் எரர் வரும். வேறு வழி இல்லை, என்கிட்ட வேறு மொபைல் இல்லை, நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக, இதே பிரச்சனை தான் இருக்குது தொடர்ந்து அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த பைமோட் அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக இந்த மாதிரி டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் பை நவ் கெட் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஏற்கனவே இருந்த மாதிரி வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில், என்ன ப்ராடக்ட் இதெல்லாம் வியூ ஆகும். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்கள் டெய்லி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கேன். இது கம்ப்ளீட் ஆகுனதுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்மனண்ட் ரெட் ஸ்க்ரீன் எரர் வராது. ஓல்டு மொபைலில் உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் அந்த ரெட் ஸ்க்ரீன் எரர் வரும். ஸோ இப்போ நீங்கள் டெய்லி டாஸ்க் பண்ணணும்னு சொல்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணும்போது நேரடியாக க்ரோம் வெப்சைட் இந்த மாதிரி வெப்சைட்டையே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். ஸோ உள்ளே போய் உங்களுக்கு ப்ராடக்டை வியூ பண்ணி நீங்கள் அதில் கேட்டிருக்க என்ன கொஸ்டினோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது ஷார்ட்கட்டும் கிடையாது, உங்களுக்கான பிரச்சனைக்கான முழு தீர்வும் இதில் இருக்குது. நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி ஒர்க் ஆகுச்சுன்னா எஸ் ஒர்க்கிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரர் வரவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.